ஜீ தமிழ்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு வர சீரியல் தான் வீரா சீரியல். இந்த சீரியலை பார்த்தோம்னா நம்ம நடிகர் அருணும் நடிகை வைஷ்ணவியும் தான் பேரா நடிச்சுட்டு வராங்க. நம்ம வீரா மாறனுக்காகவே இந்த சீரியலை பார்க்குற ரசிகர்கள் அதிகமானோர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்போ வீரா சீரியல் வந்து டிஆர்பி ரேட்லையும் வந்து இருக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த சீரியலை வந்து மற்ற சீரியல்ஸோட ஒப்பிடும் போதோ இந்த சீரியலோட கதைக்களம் வந்து உண்மையிலேயே டிஃப்ரெண்டா மாறுபட்ட கதைக்களத்தை நகர்ந்து போற மாதிரி இருக்குங்க. அண்ணன்ங்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வந்து கடைசியில அவருக்காகவே பழி வாங்குற மாதிரி அந்த சீரியல் வந்து கொஞ்சம் காலம் போயிட்டு இருந்துச்சு. இப்ப பார்த்தோம்னா வீரா வந்து மாறனை காதலிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா மாறன் வந்து உண்மையை சொல்லும் வரைக்கும் அவங்களும் தன்னோட காதலை வந்து வெளிப்படுத்தாம இருந்துட்டு இருக்காங்க. நம்ம மாறனுக்கும் வீராவோட காதல் வந்து புரியாமலே இருந்துட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே மாறனுக்கு நம்ம வீராவோட காதல் புரியணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்தை சொல்லுங்க. இப்ப பார்த்தோம்னா டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியில கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா நிறைய படங்கள்ல தான் இந்த சீன் எல்லாம் எடுப்பாங்க. இப்போ நம்ம ராமச்சந்திரனோட காதல் வாழ்க்கையை பற்றி வள்ளி வந்து சொல்ற மாதிரி இருக்குங்க. ஸோ கடந்த காலத்துல நம்ம ராமச்சந்திரன் மாறனோட அம்மாவை வந்து எப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க, அதே மாதிரி என் அண்ணன் ஒன்றும் அவ்வளோ பழைய காலத்து ஆளெல்லாம் கிடையாது, அவருக்கும் காதலை பத்தி தெரியுங்கிற மாதிரி நம்ம வீரா மாறன் கிட்ட வள்ளி வந்து ராமச்சந்திரனோட காதல் வாழ்க்கையை வந்து சொல்ல போறாங்களாம். ஸோ சண்டே ஸ்பெஷல் எபிசோட்ல வந்து 80s காலத்துல வந்து நம்ம ராமச்சந்திரன் எப்படி காதலிச்சு அவங்க வைஃபை வந்து கல்யாணம் பண்ணாங்கங்கிற மாதிரி கொண்டு போக போறாங்க. ஸோ அதுல வந்து ராமச்சந்திரனா நம்ம மாறனும் இங்கால நம்ம மாறனோட அம்மாவா வந்து வீராவும் வந்து ஆக்ட் பண்ண போறாங்க. ரெண்டு பேருமே வந்து 80s காலத்துல வந்து எப்படி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவாங்களோ அந்த ஒரு கெட்டப்ல வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் பேரும் வந்து சூப்பரா இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க.